போராட்டக் களங்களிலே அத்தனை போராட்டக் களங்களிலே போராட்டத்தை வென்றி பல்கலைக்கழகத்தினுடைய வரலாற்றில் ஒரு முத்தாய்ப்பான ஒரு பதிவை செய்திருக்கிறோம். பணி ஓய்வு பெற்ற நாம் இதற்கு நாம் அயற்பணியினுடைய நம்ம சகோதர சகோதரிகளும் மிகப்பெரிய உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். அதை ஒட்டிய நிகழ்வாக இன்றைக்கு 26ஆம் தேதி நமக்கு அந்த பேச்சுவார்த்தை முடிந்தது. 27ஆம் தேதி இங்கே நாம் அதை கூடி பேசினோம். அதை ஒட்டி இன்றைக்கு இந்த தேதி 7 என்பது நன்றி அறிவிப்பு விழாவுக்கான தேதியாக நாம் தீர்மானிக்கப்பட்டிருந்தோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் இங்கே அதை தெளிவுபடுத்துவதற்கான கூட்டம். இந்த கூட்டத்தின் தலைவர் அவர்களே, பொதுச் செயலாளர் அவர்களே, துணைத் தலைவர் அவர்களே, பொருளாளர் அவர்களே, திரளாக வந்திருக்கின்ற நம்முடைய சங்கத்தினுடைய முன்னோடிகளே, அனைவருக்கும் பணிவான வணக்கம். பொதுச் செயலாளர் துரை அவர்கள் நடந்த நிகழ்வுகளை பதிவு செய்து வந்தார். பதிவு செய்கின்ற போது கூட எனக்கு சற்று தயக்கமாக இருந்தது. ஏன் இந்த 7ஆம் தேதியை பொதுச் செயலாளர் சொல்ல தயங்குகிறாரோ என்று நான் யோசித்த நிலையில் தலைவர் அவர்கள் அதை வெளிப்படுத்திவிட்டார்கள். அதை நாம் குறித்தும் இங்கே நாம் சுருக்கமாக பேச வேண்டும். போராட்டங்கள், பல்கலைக்கழகத்தினுடைய போராட்டங்கள், நாம் நடத்திய மாபெரும் வெற்றியான போராட்டம் சற்று தெளிவாகவே சொன்னார். இதில் 7ஆம் தேதி என்று நிர்ணயித்த பிறகு ஏன் அந்த 7 நடக்கலை என்பதை நாங்கள் எல்லாம் சென்று தலைவர் அவர்கள் கேபி அவரோடு தொடர்பு கொண்டு பேசினார். கேபி அவர்களும் அதற்கான தேதியும் சொல்லியிருந்தார். அதன் பிறகு நாம் சிந்தனை செல்வன் பொதுச் செயலாளர் சட்டமன்ற சிந்தனை செல்வன் அவர்களையும் சந்தித்து நாம் சொன்னோம். அவர்களும் சொல்லியிருந்தார்கள் தேதி 7. அதன் பிறகு நானும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தேன். நாம் நேராக தலைவரை சென்று நாடாளுமன்றத்தை சந்தித்து பேசுவோம். அதன் பிறகு அவரிடத்தில் சொல்லிவிட்டு தேதியை செய்வோம் என்று சொன்னோம். அதன்படியே சென்னைக்கு சென்று சந்திக்க சென்றோம். சென்னைக்கு செல்வதற்கு முன்பாக தலைவர் அவர்கள் தொடர்ந்து நீங்கள் அந்த தலைமையிலே பேசுங்கள் என்று சொன்னார். நான் எதாட்சமாக பேசுகின்ற போது அங்கே முதலமைச்சர் எடுத்துவிட்ட பிறகு அவசியம் நீங்கள் நாளைக்கே வந்து விடுங்கள், தலைவர் இருக்கார் சொல்லிவிட்டார். அது தேதி 1. அந்த தேதி 1 என்பது நான் எப்பயும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிச்சிருப்ப தேதியை. அந்த தேதி 1னா சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு செல்லு. இவர் சொன்ன பிறகு தலைவர் சொன்ன பிறகு அங்கே சொல்லிட்டேன். அவங்களும் வாழ்ட்டாங்க, நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணல. ஏன்னா அன்றைக்கி தான் பிறந்த நாள் எனக்கு. நான் எப்போ பிறந்த நாள் கொண்டாடி தெரியல. கொண்டாடிட்ட யாராச்சும் சொல்லுவாங்க, வருவாங்க, எனக்கு விருப்பம் இல்லைல்ல. இது தலைவர் சொல்ல ஓப்பன் பண்ணிட்ட பிறகு வேறு வழியில்லாத புறப்பட்டு போகும்போது சகோதரர் மீது பைண்ட சுப்பிரமணியனுடைய ஈடுபாடுகள் எல்லாம் நாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. மிகப்பெரிய அர்ப்பணிப்பாளர். அதோடு மட்டும் இல்லாமல் தலைவர் சொல்லிவிட்டாங்க, தலைவர்கிட்ட சொல்கிறாங்க, அவற்றை 49 நாளில் முடிந்து விடவில்லை என்றால் 50ஆம் தொடங்குகிறேன் என்று சொன்னால் போராட்டத்தை யுத்தியை மாற்றப் போகிறோம். அங்கேயே தெரியும், தலைவிட்டு அங்கேயும் சொல்லிட்டாங்க. 50 நாள் 40 நாள் முடிச்சு 40 முடிச்சு 50 வருதுனாக்கா நீங்கள் சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டோம். 50 நாள் மாறுதுனாக்கா எங்களுடைய போராட்டம் உத்தி மாறுவோம். உத்தி மாறுதா என்ன, அது அடுத்த கட்ட காவல்துறையின்மையிலே நமக்கு 42 அலுவலிக்கும் காவல்துறை, குறிப்பாக அண்ணாமலை காவல்துறை நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை தந்திருக்கிறது. நமக்கு உண்மையாகவே அவர்கள் இந்த கோரிக்கை நியாயத்தை உணர்ந்தார்கள், நம்மை பார்த்தார்கள், கடைசி வரையில் நமக்கு ஆதரவு தந்தார்கள். அதை போலத்தான் டிஎஸ்பி இருக்காங்கல்ல, டிஎஸ்பி கூட நாம் இந்த பேரணி நடத்தியமல்ல, தலைவர் மதியன் அவர்கள் சொல்லிட்டாங்க, இவருடைய திட்டத்தை வந்து சொல்லுங்க போய் எனக்கு தயக்கம்தான் சார். எல்லாம் வயசான கேஸ், நாம் ஒரு 10 பேர் தெளிவாக இருக்கோம். இதாகிலும் இங்கேருந்து நம்ம அங்கே இந்த ஆஃபீஸுக்கு போகிறோம்னாக்கா
ஆடியோ ஆஃபீஸ் போகிறோம்னாக்கா அந்த நிலையில என்ன மாறுன்னு சொல்ல முடியாது. அதுக்குள்ளேயே ஏகப்பட்ட பேருக்கு மயக்கம் தான் வரும், நடக்க முடியாது. போராட்டத்தினுடைய வீதியும் குறையும் சார். நாடா நடக்க எல்லாம் உட்காந்துருவாங்க. இதான் ஒன்று ஆட்சி சொல்ல பிறகு சரி இருக்கட்டும் பார்த்து சொல்லிட்டுமா டிஎஸ்பி பேசுகிறோம். ஆனால் உண்மையை டிஎஸ்பி உட்காந்து பேசி நீங்கள் உங்கள் போராட்டத்துக்கான முழு ஆதரவு தருகிறோம், அமைச்சுட்டு நாங்களும் பேசுகிறோம், உங்களுக்கு ஒரு நல்லது செய்கிறேன்னு இந்த போராட்டத்தை நீங்கள் அந்த கஞ்சி தொட்டி முறையிலேருந்து தொடங்கி அப்படி கொண்டு போயிடுங்க சொல்லிட்டு சொன்னார். சொல்லிட்டு சொன்னார், நீங்கள் அங்கே கஸ்தூர்பா கவனம் தொடங்கினாங்க, நெரிசல் கூட்டமாக இருக்கும், லாண்டர் வரும், மேலும் நீங்கள் அவ்வளோ சரியாக பேச முடியாது. அந்த பெரியார் செயல்னு சொன்னாக்க இடம் இருக்கு, நீங்கள் நல்லா பேசலான்ட்டது. அருமையான பாயிண்ட் அது. அங்கே நம்ம அமைக்கப்பட்ட அந்த பேரணி தான் தமிழகம் முழுக்க அன்றைக்கு சொன்னாங்க, இது இங்குள்ளன்னு சொன்னாங்க, இந்தியா முழுக்க அந்த பேரணி செய்தி போனது. தலைவர் கூட ஒருங்கிழப்பா சொன்னார், இங்கேயே வந்துட்டா செய்தி அப்படி நான் சொன்னேன். இந்த செய்தியானது அந்த பெரியார் செயல் போடுகின்ற பேசுகின்ற பொழுதுதான் காவல்துறை வரும், உளவுத்துறை வரும், பேருந்து நிற்கின்ற தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க பிற மாநிலங்களும் போவார்கள். என்ன 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 என்று செய்தி மிகப்பெரிய விளம்பரமாகும், நம்முடைய செய்தி புரியும், நம்முடைய நிலை புரியும் என்பதை போல அந்த டிஎஸ்பி நம்மளுக்கு கொடுத்த ஒத்துழைப்பு மிகப்பெரிய எழுச்சியான பேரணி. அந்த பேரணி என்பது அப்படியே நமக்கு அந்த அந்த கமலீஸ்வரர் கோயிலுக்கு போகும்போது நீங்கள் பார்த்தா தெரியும், யாருக்கு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு நம்முடைய அடிவகுத்து இராணுவ மரியாதை போல சொல்கிறோம். நினைக்கிறோம் இராணுவம் சொல்வதை போல முழக்கமிட்டு நாங்கள் நின்று பார்த்து கொண்டு இருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய எழுச்சி தந்தது போராட்டத்தின் வெற்றிக்கு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கொடுத்தது. ஆக இவ்வளவு போராட்டத்தில் வெற்றி பெற்ற பிறகு இனியும் தொடர்ந்தால் நாம் யுத்தியை மாற்றுவோம். இதுவரைக்கும் ஜனநாயக முறைப்படி லார்டு கட்டிருந்தோம், நம்முடைய நிலையை மாற்றி ஏறக்குறைய ராமநாதனை எப்படி நம்ம முற்றுகையிட்டு கைதாருமோ அதே போல் அந்த வீரருக்கு அந்த நிலைக்கு மாறலாம் என்று இவர்கிட்ட சொன்னாங்க. தான் முடியாதுன்னா இவர் தலைவர் சொல்லிட்டா போட்டுருக்குது, 2 பேரும் கொண்டு செயலி தலைவரும் பிளான் பண்ணிட்டா போடுங்க. நாங்களே தயாராகிட்டோம், இதை தலைமைக்கு சொல்லிட்டோம். அப்போ 50 நாள் எங்களோட நிலை மாறும், எங்களுக்கு கைது படுத்து தயாராக போகிறோம் உங்களுக்கு ஓடமான்னு சொன்னோம்னா இந்த நிலைகள்லாம் கடந்து போகும்போது 26ஆம் தேதி நமக்கு பேச்சுவார்த்தை மிகப்பெரிய சாதனை, மிகப்பெரிய வரலாற்று பதிவு. நம்மை எப்படி எட்டி உதைத்தார்களோ இந்த கோரிக்கை மனுக்களை எல்லாம் அண்ணாமலை பல்கலைக்கழகமா தூக்கி எறிந்து சொன்னார்களோ, அண்ணாமலை பல்கலைக்கழகமா இவங்கெல்லாம் சம்பளம் கொடுத்து தண்டம் என்று சொன்னார்களோ, அந்த நிலையை மாற்றி காலை செஷன் முழுக்க நிர்வாகத்தோடு பேச்சு, காலை செஷன் முழுக்க நிர்வாகத்தோடு பேச்சு, மாலை செஷன் முழுக்க நாங்கள் என்ன வச்சோமோ முத்தரப்பு பேச்சுவார்த்தை நிர்வாகம் அரசு இந்த வச்சு பேசிய பிறகு அந்த அளவுக்கு ஏறக்குறைய 1.5 மணி நேரத்துக்கு மேலாக 4.5 மணி வரைக்கும் அன்றைக்கு அந்த பேச்சுவார்த்தை நடந்து மிகப்பெரிய வரலாற்று பதிவான பேச்சுவார்த்தை. அது என்னவென்றால் நாங்கள் மதியம் பேசிக்கிட்டு இது முடிந்த பிறகு இது ஆகிடக்கூடாது. நம்ம 4 பேர் பேசியிருக்கோம், அது செய்தி வெளில வந்து செருப்பிடிங்க, அதுக்கு நாங்கள் சொல்கிற மாதிரி செய்தி வெளில இருந்துச்சு. இதை நாமளே பேசிட்டு இருந்தாக்கா இது ஒன்றும் அவ்வளோ வலுவாக தெரியாது. இதை மீடியாக்களில் வெளில கொண்டு போனோம், மீடியாக்களை கொண்டு போகிறதுக்கு தலைவர் எப்படியாவது அழைக்கணும் சொல்லி சாத்து அழுத்துற பிறகு அது சொல்லிட்டு வெளில வந்துட்டு. ஆனால் இவர் வெளில போயிட்டார், இங்கே காணொலி தர்றோம். இவர் போய் தலைவர் அழைத்து அவருக்கு மயக்கம் வந்துச்சுங்க, மயக்கம் வருதுங்கிறாரு, போய் சாப்பிட்டு வந்துட்டார். வந்து ப்ளஸ் கொடுத்த பிறகுதான் நமக்கு ஒரு வரலாற்று பதிவான நிகழ்வு வந்தது. வெற்றி தான் அது, வெற்றி பெற்று விட்டோம்னா பொருள். ஆனால் அந்த வெற்றி கனி நம்ம கைக்கு வர வேண்டும், வெற்றி பெற்ற கனி கைக்கு வர வேண்டும். அந்த கனி தவறிவிட்டால் அது போராடி பயனில்லை. அதற்காகத்தான் நாங்கள் தலைவரிடத்தில் 1ஆம் தேதி சொல்லி அங்கே சொன்ன பிறகு அவர் சொன்னார், நீங்கள் சொல்ல சரிதான், அதில் உங்களுக்கு எவ்வளவு உள்ள பாருங்க, நீங்கள் போராட்டத்தை வெற்றியோடு நடத்துங்க. ஆனால் அந்த கோரிக்கைகள் வென்று விட்டதா, அந்த கோரிக்கைகள் வென்றெடுத்த பிறகுதான் வெற்றி சொன்னால்தான் அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள், அது நமக்கும் மனநிறைவு கிடைக்கும். உண்மையாவதாக கூட அது சொன்னதில் இன்னொன்று நான் உள்ள நினச்சது, வெற்றி பெற்றால்தான் என்பதை விட அதில் அவரும் இருக்கார், தலைவரும் திரும்ப இருக்கார். இந்த கோரிக்கை வென்றால்தான் இவங்க செய்வாங்க, நாமளும் அந்த கோரிக்கை வெற்றி பெறுவதற்கான தொடர் பயணம் இருக்குன்னு அவருக்கு நாம் ஒரு புள்ளி வச்சு அவரு சொல்லித்தான் அந்த தேதியை நாம் பிறகு சொல்கிறோம் என்று
சொல்லி முடித்துட்டு வந்திருக்கிறோம். அவரும் அன்றைய நிலையில் இருந்து தொடர்ந்து நமக்கோட பயணிக்க இருக்கிறார். ஆகவே அந்த தேதி நமக்கு வெகு விரைவில் வந்த பிறகு நம்முடைய கோரிக்கையானது போராட்டத்தின் நிச்சயம் நம்முடைய கோரிக்கை 100% வெல்லும். அதில் மாற்றம் ஒளிவே தேவையில்லை. நாங்கள் சொன்னதே போல தான் ஒளிமுறை இல்லாமல் நாங்கள் சில நிகழ்ச்சியும் மறைச்சி வச்சுருந்தோம். மறைச்சி வச்சு இப்போ ஓப்பன் அடிக்கிறோம். நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய கோரிக்கை தான் இன்னும் சொல்லிட்டு அதோடு நாம் இருக்கிறோம். அதை குறித்த இந்த தேதி தான் அந்த தேதி நிர்ணயிக்கப்பட்டது. அதிலே இன்றைக்கு நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் பொதுக்குழுவையும் கூட்டிருக்கிறார்கள். நாம் இந்த பொதுக்குழுவில் அதற்கான தேதியை நாம் வெகு செய்வோம். இன்னொன்று, அது நம்முடைய தொழிற்சங்க வரலாறு சரிதான். ஒரு மனிதாமான அடிப்படையில் கூட நான் இதுவரைக்கும் யார்ட்டும் பேசலை, இன்னும் நானே சொல்லுகிறேன். போராடுகின்ற போது ஒரு நாள் சொன்னோம், தோழனே, நண்பனே, சகோதரனே, வெளியே வாடா, உரிமையோட பேசு, வெளியே வாடா, நாளைக்கு உனக்கும் நிலைமைதான், பல்கலைக்கழகத்தினுடைய உனக்கும் நிலைமைதான். நீ மட்டும் நாளைக்கு சம்பளம் இருக்கிற என்னடா நீங்க சம்பளம் நீங்க வாடா போடும் பேசணும், உரிமையில பேசுங்க. எத்தனை சங்கம் இருங்கடா, சங்கம் இருந்தால் கூட நீங்கள் சங்கவாதியாக இருப்பீங்கனால் எவன் ஒருத்தன் போராடுறா குரங்கு பிடிச்சி குரங்கு சொரிஞ்சிட்டு இருக்க மாதிரியே போராடுற இடத்து ஓடிதான் இருப்பான், நிற்க முடியாது அவரால். ஐயோ நம்ம போராடிட்டு இருக்கால அந்த உணர்வு வரும். அந்த உணர்வு வரவில்லை என்றுதான் சொன்ன மன்றைக்கு உனக்கு சம்பளம் இல்லை என்றால் நீ இருப்பியா? இதை பார்வைக்கு உண்மையிலே இந்த பூமா கோயில் என்ற அன்னை, இந்த பூமா கோயில் என்ற வரலாற்று பதிவாளர்கள் அதை நிரூபித்திருக்கும் நான் சொல்கிறேன். எனக்கு நம்பிக்கை இதாக கூட அது ஒரு வரலாற்று பதிவாக நமக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கு போற. இன்னைக்கு நம்ம சொல்றோம் இது இடக்க போகுது, எல்லாருக்கும் உருவானது தான். நீ நிரந்தரமாக ஓய்வு பெற போகிறது, என்னைக்கும் ஓய்வு தான் பெற போற. அந்த கோரிக்கை உனக்கும் சேர்த்தான் கோரிக்கை இது. ஆகவே பல்கலைக்கழகத்தின் நலன் கோரிக்கை இது செஞ்சு இன்னைக்கு நிற்கிறாங்க. இதில் என்னன்னு சொன்னாங்க, உண்மையாகவே பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் இவ்வளவு நிலை ஏற்பட்ட பிறகு அவர் இந்த ஊழியர்களுக்கான சம்பளம் கொடுக்கவில்லை என்றால் இவர் எதற்கு இருக்கணுங்க? இவர் எதற்கு இருக்கணுங்க? எதற்கு இருக்கிறத விட சங்கங்கள் இருக்கின்ற சங்கங்கள் இறங்கி தீவிரமாக இன்னும் போராட இல்லையா? அந்த சங்கம் இன்னும் சொல்ல போறாங்க, நாமே கூட திரும்ப எடுக்கல. பல்கலைக்கழகத்தை நலன் கருதி பல்கலைக்கழகத்தை நம்ம விட்டு போனாலும் பரவாயில்ல, அனைவருக்கும் சம்பளத்தை வழங்குங்க, பல்கலை நிர்வாகம் வழங்குங்க என்று நாம கூட பேசலாம் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக சொல்லி. ஏன்னாக்கா அவனையும் செஞ்சுட்டா கூட அந்த ஒற்றுமையை மீண்டும் உணர்த்துவதற்கான ஒரு செய்தியாக சொல்லுகிறேன். ஆகவே நாம் கூடிய விரைவில் அவரே சொன்னார் அன்றைக்கு, அதுக்கு முன்னா சொன்னார், நீங்கள் வெற்றி பெற்றுங்க, அதுக்கு முன்பாக நீங்கள் சிதம்பரம் பகுதியில் 100% இது மாதிரி அண்ணாமலை பல்கலைக்கழக சங்கங்களை கூட்டமைப்பு சார்பில் நடந்த போராட்டத்திற்கு பேச்சுவார்த்தை சிறப்பாக வெற்றி பெற்று சிறப்பாக நடந்துள்ளது. இதற்கு எங்களுக்கு ஆதரவு அளித்த மரியாதைக்குரிய மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும், பகுதியினுடைய அமைச்சர் வேளாண் உழவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், சிபிஎம்னுடைய தலைவர் அவர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் எங்களுக்கான தொடர்ந்து ஆதரவு அளித்த அவர்களுக்கும் நன்றி, இந்த பேச்சு நன்றி என்று சொல்லி ஒரு சூரட்டி நீங்கள் செய்தி மக்கள் மீது அந்த செய்தி வேண்டும்னால் நீங்கள் செய்தி இறக்குங்கள் என்று தலைவர்கள் சொல்லியிருக்கார்கள். நாமும் அந்த முயற்சியாக இருக்கிறோம். ஆகவே அதை ஒட்டி நாம் இன்றைக்கு அதை கூட நாம் நேற்று கூட தலைவரிடம் சொன்னேன், பேசலாம். அதற்கு அடுத்ததாக நாம் இவ்வளவு தூரத்திற்கு பல்கலைக்கழகத்துக்காக நமக்கு போராடினோம், நாம் சந்தித்து விவாதித்து இது நமக்கான உரிமை இல்லை, பல்கலைக்கழகத்தை இன்னும் சொல்லப்போனாங்க நாங்கள் பேச்சுவார்த்தையில் அதிகமாக அடித்து பேசுறது பல்கலைக்கு நல்ல குடித்தாங்க. பல்கலைக்கழகம் நல்ல குடிச்சு தான் இந்த கடுமையாக பேச்சுங்களுக்கு அவ்வளோதான். அது அமைச்சர் வேளாண் உயர்கல்வி அமைச்சரை சரிங்க உங்களுக்காக நாங்கள் பல்கலைக்கழக வளர்ச்சிக்கான குழு அமைக்கணும்னு சொன்னார். ஒரு வார்த்தை நாங்கள் பேசுறதால அவரே சொன்ன வாயில சொன்னார், நீங்கள் வாங்க அதுக்கான வழியை நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் அதுக்கு தயாராக இருக்கோம், நாங்களே வர்றோம், ஆமாம் நாங்களே வர்றோம் செய்கிறோம். பல்கலைக்கழகம் அப்படிப்பட்ட பல்கலைக்கழகம் இன்றைக்கு சீரழியக்கூடாது என்கின்ற உந்துதலோட உணர்ச்சியோடு நாங்கள் பேசணும். அது அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே அந்த வழி நாம் இன்றைக்கு முன்னணி இருக்கிறோம். நமக்கான அலுவலகம் அவசியம் என்றுதான் இன்றைக்கு நாங்கள் முடிவெடுத்தோம். அதை விரைவில் நாம் அதை கூட சந்தித்து நமக்கான அலுவலகத்தை பெறுவோம். கூடிய விரைவில் நாம் அனைத்து நிலைக்காகவும் போராடுகிறோம். பல்கலைக்கழக வளர்ச்சிக்காகவும் நம்முடைய உரிமைக்காகவும் தொடர்ந்து போராடுவோம். ஆனால் நிச்சயம் அனைத்து கோரிக்கைகளும் வெற்றி என்பது செப்பா
கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அது எந்த ஒளிமறை இல்லை. அப்படி இல்லை என்றாலும் நாமும் விடப்போவதில்லை என்று சொல்லி சாமராஜுக்கு நன்றி. அடுத்து நம்ம துணைத் தலைவர் பேச்சு இல்லாமல் கூட்டம் நிறைவேற முடியாது. கூட்டத்தை நிறைவேற்றி நம்ம வீட்டுக்கு போய் சேர முடியாது. அதனால உங்க துணைத் தலைவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார். ஒரு சில வார்த்தைகள். நன்றி வணக்கம். ஒரு சில வார்த்தைகள். நன்றி அனைவருக்கும் மாலை வணக்கம். செயல்பாடு நம்மை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்கான செயல்பாடுகள். எனவே நம்முடைய சங்கத்தில் இணைவதற்கான நமது நண்பர்களை ஊக்குவித்து அவர்கள் யார் யார் என்று எங்கிருந்து வருகிறார்கள் என்று தெரிந்து கொண்டு அவர்களுடைய விலாசங்களை வாங்கி ஃபோன் நம்பரை வாங்கி வச்சுருக்கீங்க. இன்னும் நம்ம சங்கத்தை வலுப்படுத்தணும். இது வலுப்படுத்தணும்னா இந்த சங்கம் இன்னும் மெம்பர்ஸ் நிறையா இருக்கும். அதை நீங்கள் கவனத்தில் கொண்டு உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கும் அத்தனை ஓய்வு பெற்ற நண்பர்களை இணைப்பதற்கான செயல்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நாம் எப்படி சென்றாலும் எப்படி வந்தாலும் இதை வெற்றி பெறாமல் செல்லக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தோடு நாம் உறுதியாக இருந்து செயல்பட்ட காரணத்தினால் நாம் இப்பொழுது வெற்றியோடு பேசிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இங்கு ஏற்பட்ட சில குழப்பங்கள் காரணமாக நமது கோரிக்கைகள் இன்னொரு வாரத்துக்கு அப்படி தள்ளிவிடுமா, இன்னும் ஒரு வாரம் கழிச்சு தான் அதை எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் யாரும் பதட்டப்பட வேணாம். நாம் பேச்சுவார்த்தை நடத்தும்போது உறுதியாகவும் உண்மையாகவும் பேசியிருக்கிறோம். அதற்காக நாங்கள் எல்லாம் பேசியதை விட சட்டமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் முடிச்சுட்டு தான் அடுத்த பாயிண்ட்டுக்கே போகணுன்ற அளவுக்கு நம்மளை விட பேசியிருக்காங்க. அதனால் இது நம்மளை அவங்க ஏமாற்றிட முடியாது. அப்படி ஏமாற்ற வேண்டும் ஒரு சூழ்நிலை வந்தால் மீண்டும் நாம் போராட தயாராக தான் இருக்கிறோம் என்று அவர்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு நம்மளை கொண்டு செல்ல மாட்டார்கள் என்று 3 மாத அவகாசம் கேட்டிருக்கிறார்கள். 3 மாதத்திற்குள்ளாக உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ கண்டிப்பாக செய்து விடுகிறேன். ஓய்வு பெற்றவர்களுக்கு நிறைவாக அவங்களை இங்கே ஆக்ஷன் பண்ணுவாங்க. அடுத்தது சப்ஜெக்ட் நம்மளது தான், அதையும் முடிச்சிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. எனவே நீங்கள் எல்லாம் தைரியமாகவும் நம்பிக்கையாகவும் இருங்கள். நம்மளுடைய பிரச்சனைகள் விரைவில் தீர்வு காண இருக்கின்றது என்பதை உங்களுக்கு தாழ்மையோடு தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றியோடு. குறித்த நேரத்தில் தன்னுடைய உரையை முடித்த துணைத் தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக செயலாளர் அவர்கள் ஓரிரு நிமிடம் பேசுவார். ஒரு நிமிடம் பேசுறதுக்கே வேலை இல்லை, அதை பேசிட்டேன். வேலை முடிச்சு வேற யாராவது பேசுறீங்களா? வேற யாராவது பேச விரும்புறீங்களா? அதை சொல்லணுமா? ஒரு நிமிஷம். இது வரைக்கும் நம்ம வெளியில பண்ணியிருந்தோம். ஆமா, இது பழைய நினைவுகள். அப்ப இந்த காம்பவுண்டே கிடையாது, இப்ப காம்பவுண்ட் போட்டாங்கல்ல, அதனால தனித்தனியா தெரியுது. உண்மையிலே ரொம்ப நெருக்கமா இருக்கு. உட்காந்து ஜெயிச்சுக்கிட்டு உறுப்பினர் கார்டுக்கு ஏற்படும். அது அடுத்த சொல்றோம், சொல்லிட்டு விட்டுறக்கூடாதுன்னு சொல்லல. விரைவில் அதுக்கு ஏற்படும். அலுவலகம் முதல்ல ரெடி பண்ணிட்டோம்னா அதுக்கு தொடர்ந்து வேலைகள். இது வரைக்கும் அது யாரும் செய்யாதது, அதை நாம செய்வோம். கார்டு பணம் கட்டினா கார்டு ஒண்ணே போட்டு இன்னைக்கு அலுவலகம் வந்துச்சுன்னா அலுவலகம் நம்ம சொன்னா கேட்க போறாங்க. ஏன்னா முடியாது, நான் சொல்ல போறேன். அலுவலகம் ரெடி பண்ணுவோம். இந்த பிரச்சனை முடிஞ்ச பிறகு முதல் வேலை அதுதான். ஏன்னா பதிவாளரே பார்த்து பேச முடியல. அவரே பல்வேறு போயிட்டு வந்து உட்கார்றாரு, திரும்ப ஏந்திருக்கிறாரு, டான்ஸ் ஆடிட்டே இருக்காரு. பாவமா இருக்கு. இல்லையா, அந்த ரூம் வேக்கண்டா போகுன்றாங்க. அந்த ரூமே வேக்கண்ட் ஆகுதா? அதை பத்தி வேற அப்படி வேக்கண்டானா நம்மளே ரீஸ்டார் வந்து பல்கலைக்கழகத்தை நல்லா முன்னுக்கு கொண்டு வரலாம். சரி, இப்பொழுது நம்முடைய
சங்கத்தினுடைய தலைவர் அவர்கள் இப்பொழுது தலைமை உரையாற்றுவார்கள். அதுக்கு பிறகு ஒரு 5 நிமிஷம் இருக்கு, டைம் கொடுங்க. அதுக்கப்புறமா நம்ம நன்றி உரை முடிச்சுக்கலாம். சொல்லவே இல்லையா? கூட்டத்தை ஆரம்பிச்சிட்டோம். சொல்லி சொல்லணுமா அதுக்கு நடுவில்?